ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த விஷயத்த செஞ்சிட்டாரு அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறார். எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விஜய் மேல ஒரு கரும்புள்ளிய வச்சாங்க. ஏன் விஜய் இந்த விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் தயங்குறாரு? எதுக்கு இது மாரி போக மாட்டேங்கிறாரு? அப்படின்னு பல விஷயங்கள அவர் மேல வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாய்ச்சுனாங்க. ஆனா, இது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் சிறப்பான ஒரு சம்பவத்த செஞ்சிருக்கிறாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். பல விஷயங்கள செஞ்சிருக்கிறாரு. செஞ்சவரு ஒரு சில குறைகளும் வச்சிருக்கிறாரு. அத யாரும் இப்ப எடுத்து பேசுறாங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் பெரம்பூருக்கு விஜய் அவர்கள் வந்தாரே, இந்த விஷயங்கள ஏன் செய்யல? செஞ்சிருந்தா சூப்பரா இருந்திருக்குமே! இவ்ளோ விஷயங்கள் செஞ்சவரு, ஏன் இந்த ஒரு சில விஷயங்கள செய்யல? அப்படின்னு பல குறைகள் பெரம்பூருக்கு வந்த விஜய் மேல முன்வைக்கப்படுது. ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இப்ப திருச்சி கிழக்குக்கு போனாருப்பா நன்றி சொல்ல. இங்க இருக்கிற பெரம்பூருக்கு வரவே இல்ல அப்படின்னு பல பேர் என்ன பண்ணாங்க, விமர்சனங்கள் முன் வச்சாங்க. எப்பா பெரம்பூருக்கு வந்துட்டாரு விஜய். இதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியா இருக்கணும். யாருனாவது பெரம்பூருக்கு விஜய் வரல அப்படின்னா சொன்னீங்க, இந்தாங்க வீடியோ அப்படின்னு நல்லா தெறிக்க விடுற அளவுக்கு தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ரெடியா இருந்தாங்க. என்னவோ விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்தாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அலுவலகம் திறக்க வந்தாரு, திறந்தாரு, சில நலத்திட்ட உதவிகளை செஞ்சாரு, மக்களை பார்வையிட்டாரு, அப்படி இப்படின்னு வந்து படை பலத்தோட போயிட்டு என்ன பண்ணாரு, எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா சொந்த தொகுதியில மக்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ போலீஸா அப்படின்ற ஒரு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. எப்ப அவர் தொகுதிக்கு தானே போறாரு, எதுக்கு அவ்வளோ போலீஸ்? அப்ப மக்கள் வந்து கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? மக்களோடு மக்களா நிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஏன் போலீஸ் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல முன்வைக்கப்பட்டது ஒண்ணு. இன்னொன்னு வியாசார்பாடி பணிமனைக்கு போனாருங்க. போயிட்டு அந்த கரண்ட் பஸ் இருக்கு, பேட்டரி பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுவாங்கல்ல, அதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்டோடனே அங்க இருக்கிற அந்த பெண் கண்டக்டர்கள், பெண் ஊழியக்காரர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, விஜய் வந்த ஆர்வத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஆசையில அப்படியே ஒண்ணு கூட்டினாங்க. குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுல ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்க, கை குடுக்குறாங்க. ஆசை ஆசையா கை குடுக்குறாங்க. ஆனா விஜய் கை குடுக்காம இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்? எதுக்கு? ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு உயர்த்துறீங்க? பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு முக்கியத்துவமான ஆட்சி அப்படின்னு எந்த அளவுக்கு மேடைக்கு மேடை வந்து கொக்கரிக்கிறீங்க? ஒரு பெண் கை குடுத்தா நீங்க கை குடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் ஆயிட போகுது? ஒரு ஹேண்ட் ஷேக் தானே சார். என்ன எதுக்கு ஹேண்ட் ஷேக் குடுக்காம வந்தீங்க? இப்படின்னு சோசியல் மீடியால பல குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இம்மா தூரம் வந்த விஜய் அவர்களுக்கு ஏன் பெரம்பூர் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லாம போயிட்டாரு? ஏன் அவர் வந்து நன்றி சொல்லவே இல்ல? திருச்சி கிழக்கு அம்மா தூரம் போயிட்டு என்ன பண்றாரு? போய் நன்றி சொல்லிட்டு வராரு. பெரம்பூர்லயே அவர் ஜெயிச்சாருப்பா. ஏன் பெரம்பூர் மக்களுக்கு வந்து நன்றி சொல்லல? இப்படின்ற ஒரு குறை இன்னைக்கு பெரம்பூரையே அப்படியே வந்து அதகலமாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பெரம்பூருக்கு அலுவலகம் திறக்க வந்த விஜய் ஏன் ஒரு நன்றி சொல்லல? இதுலயே நன்றி சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு எதனா ஒரு இடத்துல ஒரு டென்ட்டை போட்டோ இல்ல எதனா ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ ஒரு மைக் அவர்கிட்ட கொடுத்திருந்தா நன்றி சொல்லியிருப்பார். அவ்வளோ ஜனம் கூடி இருக்குது. ஏன் நன்றி சொல்லவே இல்ல? ஏன் நன்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தன்னுடைய வாக்களித்த தன்னுடைய வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லாம போய்விட்டார் விஜய் அப்படின்னு தான் இங்க ஒரு குறையா பார்க்கணும். பெரம்பூர் வரைக்கும் வந்த விஜய் ஏன் மக்களை சந்திக்காம நன்றி சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப திருச்சி கிழக்குல மட்டும் சொன்னாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்ப திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வருது, அதனால அங்க போயிட்டு அவர் நன்றி சொன்னார். பெரம்பூருக்கு நான் இடைத்தேர்தலா வருது, பெரம்பூர்ல ஒரு வேளை இடைத்தேர்தல் வந்தா மனுஷன் வந்து மைக்க பிடிச்சி ஒரு 4 வீசி இருப்பாரு. திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருப்பாரு, அதிமுகவை தீர்ந்து போன சக்தின்னு சொல்லியிருப்பாரு, அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லியிருப்பாரு, 4 வசை சொற்களை பாடியிருப்பாரு, பஞ்சுடலக பேசியிருப்பாரு, மக்கள்ல ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. அதான் பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் இல்லையா? அப்ப எதுக்கு நன்றி சொல்லணும்? இடைத்தேர்தல் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கதான் போயிட்டு அண்ணன் வந்து மக்களை சந்திப்பாரு, அங்க தேர்தல் பிரச்சாரம் சந்திப்பாரு. திருச்சி கிழக்குக்கு போனாரா? அந்த திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் நடக்குதா? அங்க வந்து என்ன பண்ணாரு? தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சாரு, நன்றி சொன்னாரு. கரூருக்கு போனாரா? கரூர்ல இடைத்தேர்தல் வருதா? ஜெயிச்ச உடனே கரூருக்கு போகல, முதலமைச்சரான கரூருக்கு போகல, 2 மாசம் கழிச்சு போறாரு. ஏன்னா அங்க இடைத்தேர்தல் வருது, எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? கரூருக்கு போயிட்டு நன்றி சொல்றாரு. ஆனா சொந்த தொகுதியில மக்கள் என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க. விஜய்க்கு நம்பிக்கை இல்லாம இருந்தனால 2 தொகுதியில நின்னாரு. அதுவும் அவர் வந்து அந்த கேஸ்ட் இந்த மதத்தெல்லாம் பார்த்துதான் நின்னாரு.
ஏன்னா திருச்சி கிழக்குலயே பெரம்பூர்லயே கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம், தலித் வாக்குகள் அதிகம். அந்த ரேஞ்சில திருச்சி கிழக்குலயும் நின்னாரு, பெரம்பூர்லயே நின்னாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கே நம்பிக்கை இல்ல. கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவர் கான்பிடன்ஸ் சொல்றாரு கண்டி, அவருக்கே கான்பிடண்டா இல்ல. அதனாலதான் 2 தொகுதியில நின்னாரு. சரி, ஓகே, 2 தொகுதியில நின்னீங்க. 2 தொகுதியில மக்கள் உங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க. ஆனா பெரம்பூருக்கு அலுவலகம் திறக்க வந்த விஜய் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாரே, இப்படின்ற குறைபாடுகள் தான் இன்னைக்கு பெரம்பூரையே என்ன பண்ணியது, ஒரு அதிர்வதை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு கூடினாலும், உங்க மேல இருக்கிற அன்புனால கூடினாலும், மக்களுக்கு நீங்க பார்க்க வந்த மக்களுக்கு ஏன் நன்றி சொல்லல? அம்மா என்ன இது மாதிரி ஜெயிக்க வச்சிருக்கீங்க, ஐயா என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க, நண்பா நண்பீஸ் என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க, உங்களோட அன்புக்கு நான் அடிமை, நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்ன ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா சார்? இவ்வளவு ஏங்க அவர் அந்த வேன்ல வந்தார்ல, அந்த டாப்ல ஏறி மைக்க கொடுத்துருந்தா அவர் பேசியிருப்பாரு. இல்ல அந்த எம்எல்ஏ ஆபீஸ் அங்க கூட எங்க வேணா நின்று பேச வைக்க வச்சிருக்கலாம் சார். ஆனா ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வந்துட்டு நன்றி சொல்லாம போனாரு அப்படின்னா, பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் கிடையாது. ஸோ அதனால அங்க நான் பேச்சை வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அழகா வந்தமா என்ன வேலையோ அந்த வேலையை என்ன பண்ணியிருக்காரு, திறம்பட செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனாலும் இங்க அந்த வேசார்படி அந்த டிப்போல, பஸ் டிப்போல அந்த பெண்மணிக்கு கை கொடுக்காம இருந்தது ரொம்பவே சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சினிமாக்காரன் வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் வந்தா கை கொடுப்பாங்க. சாதாரண ஒரு பெண் ஊழியர் தானப்பா, எதுக்கு கை கொடுக்கணும், இப்படின்லாம் ட்ரோல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இது செய்தது ரொம்ப தவறு அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா விஜய் மேல அளவு கடந்த ஒரு அன்பு, அவ்வளவு ஆசை ஒவ்வொரு மக்களுக்கும். இன்னைக்கு குழந்தைகள் கூட என்ன சொல்றாங்க, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவா பேசுறாங்க, அங்க கூடியிருந்த பெண்கள் எல்லாம் தரக்குறைவா பேசுறாங்க. சோ எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். ஏன், எதனால அப்படின்னா விஜய் மேல இருக்கிற அன்புனால, விஜய் மேல இருக்கிற ஆசைனால. அவ்வளவு ஆசையோட அன்போட உங்களை பார்க்க அவ்வளவு கூடியிருந்த மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லல. அதாவது உங்க கையை பிடிச்சு ஒரு குலுக்கு குளிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட அந்த பெண்மணி ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க கையை பிடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரல. பக்கத்திலே இருந்தும் ஒரு ஹேண்ட்ஷேக் தான், ஹேண்ட்ஷேக் கொடுத்துருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் அதை தவிர்த்து இருக்கிறார் அப்படின்னா, இதுதான் மக்களுக்கு நீங்க காட்டுற அன்பா, மக்கள் உங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கிற பிரதிபலிப்பா? பெண் கூட பார்க்காம நீங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அப்ப பெண்களை இந்த அளவுக்கு தான் விஜய் அவர்கள் மதிக்கிறாரா? பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான முன்னுரிமை சொல்லிட்டு உங்க கூட உங்க பக்கத்துல இருந்த பெண்மணி அவங்க கை எவ்வளவு ஏக்கத்தோட கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு ஆசையோட கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நீங்க அவங்கள ஒரு வகையில் அசிங்கப்படுத்தின மாதிரி தான் ஆயிடுச்சு, கையை குலுக்காம இருந்தது. ஸோ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க. ஸோ பெரம்பூருக்கு விஜய் அவர்கள் வந்து விட்டார், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த கரை சொற்களை நீக்கி விட்டார். ஆனா இருந்தாலும் ஒரு குறைபாடோடு சென்றிருக்கிறார். வந்தவர் ஏன் நன்றி சொல்லாம போயிட்டாரு, நன்றி சொல்லியிருக்கலாமே. இதுக்கப்புறம் எப்போ வரப்போறாரு, இது நான் ஜெயிச்சிடறேன்னா மாசத்துக்கு ஒரு முறை பெரம்பூருக்கு வருவேன், 2 மாசம் கழிச்சுதான் இப்போ வந்திருக்கிறாரு. இதோட எப்போ வரப்போறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அவ்வளோ விஷயங்கள் ஆனால் ஆப் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா ஆப்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்க்கு என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். தொகுதி எம்எல்ஏன்றதுனால அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணிடலாம். ஸோ அதனால் ஆப் ரிலீஸ் பண்ணி வச்சிட்டாரு. பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார், வரவேற்கத்தக்கது தான், அதுல எந்த வித மாற்று கருத்துல. ஆனாலும் இந்த ஒரு குறைகள் இருக்குல்ல, பெரம்பூருக்கு விஜய் அவர்கள் வந்தாலும் ஒரு குறையோட போயிருக்கிறாருப்பா, ஒரு குறையை வச்சுட்டு போயிருக்காரு. வந்தவர் ஒரு நன்றி சொல்லியிருந்தா அது ஃபில்ஃபுல் ஆயிருக்கும், முழுமை அடைஞ்சிருக்கும். ஆனா இப்ப அது ஒரு குறையா தானே பார்க்க வருது. இத்தோட எப்போ வருவாரு, எப்போ இங்க பிரச்சாரங்கள் சாரி நன்றி சொல்ல வருவாரு அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா விஜய் அவர்கள் பேச போனால நன்றி சொல்றதுலாம் இல்ல, பிரச்சார மேடையா தான் யூஸ் பண்ணிக்கிறார். திருச்சி கிழக்குல பிரச்சார மேடையா யூஸ் பண்ணாரு, கரூருக்கும் பிரச்சார மேடையா தான் யூஸ் பண்ணாரு. ஸோ அதனால திரும்ப எப்போ பெரம்பூருக்கு வருவாரு அப்படின்றது, 2வது வாட்டி வரும்போதாவது அவர் நன்றி சொல்ல வராரா, இல்ல மக்களை சந்திக்க வராரா, இல்ல வேலையா வராரா அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் பெரம்பூருக்கு வந்தாரு, அலுவலகம் திறந்து வச்சிட்டாரு. இனி பெரம்பூர்ல நீங்க எம்எல்ஏ ஆபீஸுக்கு போனா உங்களுடைய சேவைகளை நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா பூர்த்தி செஞ்சிருக்கலாம், எந்தவித குறைபாடும் இல்லாம அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. எந்த அளவுக்கு சிஸ்டம் வேலை செய்யுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.